சமோசா ஷோக்கு டைம் ஆச்சு கதை தரடா இரு வர என்னடா பண்ற டேய் அங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா இப்பதான் கதை தரணும் ப்ளூ சட்டையை போட்டு ரிவ்யூ பண்ணலாம்னு பார்த்தா கமிஷன் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க சரி அது வேணாம்னே அப்படியே இன்டர்நெட் வீடியோ ஏதாவது பேசலாம்னா வாடா போலாம் ஆர்டிஸ்ட்க்கு ஆப்பிள் ஜூஸ் கேட்டனே எங்க என்ன கேட்ட ஆப்பிள் ஜூஸ் நீ காது புரியாதா பேசுப்பா வணக்கம் வீக் டேஸ் முழுவதும் வேலை செஞ்சு வீக்கா போய் வீக்கெண்ட்லயாவது ஸ்ட்ராங்கா சிரிக்கலாம்னு காசு கொடுத்து கை தட்ட காத்திருக்கும் கணவான்களுக்கும் புண்ணியவதிகளுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இது விக்கி பேச்சு லீக். நமக்குள்ள எல்லாரும் பணம் இனம் மொழின்னு ஒவ்வொரு வகையில பிரிஞ்சு கிடந்தாலும் ஒரே ஒரு உணர்வு தான் நம்மள ஒண்ணு சேர்க்குது. அது என்ன உணர்வு? இந்தியனா? எனக்கு தெரிஞ்சு இவர் அரட்ரோசர் போட்ட காலத்துல இருந்து அர்ஜுன் படத்தை கைத்தட்டினவராக இருப்பாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்களை இணைக்கக்கூடிய ஒரே உணர்வு இன்ஜினியரிங். இவ்வளோ பேர் கைத்தட்டதை பார்த்தா இந்த கேள்வி இங்க கேட்காம இருக்கவே முடியாது. இன்ஜினியரிங் படிக்காதவங்க இங்க இருக்கீங்களா? ஆடா அறிவு கொழுந்த தமிழ்நாட்டுல தப்பி போற தம்பி பையல என்னடா படிச்சிருக்க இன்ஜினியரிங் இல்லாம? ஹோட்டல் மேனேஜ்மெண்டா? படிக்கும் போதே வேலை 10,000 ரூபாய் சம்பளம் அதை நம்பி போனவரா நீ? சூப்பர்ரா. இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஜிஎஸ்டி, பெட்ரோல் பிரைஸ் இதெல்லாம் பேசி என்ன யூஸ்? இதெல்லாம் பேசுறதுனால நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்துற போதா இல்ல நான் தான் சிஎம் ஆயிர போறேனா? அதனால நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். என் வாழ்க்கையில அவனை நான் பாத்திரவே கூடாது அப்படின்னு நினைச்ச ஒருத்தனை பத்தின கதை. அவன் பேர் தேவ் ராமலிங்கம். அவனை நான் சந்திச்ச இடம் ரொம்ப விசித்திரமானதுங்க. அவன் வித்தியாசமானவன். முதல் நாள் ஸ்கூலுக்கு 50 பேர் அழுதுட்டு தானே போவோம். அவன் சிரிச்சுக்கிட்டே வந்து எங்க கண்ணீரை தொடச்சு விட்டாங்க. சரி இவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்பதான் தெரிஞ்சது எங்க 3 பேருக்கும் ஒரே நாள் பர்த்டே. அப்புறம் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆனா ஹோம்வொர்க்கை காட்ட சொன்னா மட்டும் ஒன்னு சொல்லுவான் பாருங்க. ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் முடியாது. ஹோம்வொர்க்னா சொன்ன மாதிரி யோசிச்சு எழுதுறோம். காப்பி அடிக்க கூடாது. கொய்யால இவன் சவகாசமே நீ வேணாண்டான்னு யோசிக்கிறதுக்குள்ள பட்டு ஒரு விஷயத்தை பண்ணி எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. டேய் நீ தான் ஹோம்வொர்க் முடிச்சிட்டல. ஹோம்வொர்க் பண்ணது எனக்காக, வெளியில வந்தது உங்களுக்காக. இவன் கூட சேர்ந்து சேட்டை பண்றப்ப பயங்கர ஜாலியா இருக்கும். பொண்ணுங்கிறதுனால அவ தப்பிச்சிருவா. சாரோட ஹீரோயிசத்தால நான் மாட்டிக்குவேன். என்ன மேடம் உங்க பொண்ணு ஹோம்வொர்க்கே எழுதுறது இல்ல, என்னன்னு கேட்டிங்களா? சாரி சார், இனிமே பாத்துக்கிறேன். உங்க பிரச்சனை எனக்கு புரியுது மேனகா. ஒரு ஆம்பளை துணை இல்லாம குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டம்தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் ஆம்பளைங்க தானே நாங்க இருக்கோம். என்னம்மா கரெக்ட் தானே? அட பாவி, இந்த கொழுக்கட்டை கிட்ட ஏன்டா பஞ்ச் டைலாக் பேசுன? சரி சம்பவ இடத்துல இருந்து எஸ் ஆயிடலான்னு பார்த்தா விட மாட்டான். இவனால அந்தாலும் என்னை தினமும் வச்சு செய்வான். அன்னைக்கு தாங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். புலியும் பூனையும் குட்டியா இருக்கிறப்ப ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே. என்சிசி ஸ்கவுட்ஸ் ரன்னிங் ட்ரெக்கிங் உடம்பு இழைக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் என்னையும் பண்ண வைப்பாங்க. ஸ்கூல் முடிச்சோட தப்பிச்சிடலான்னு பார்த்தா காலேஜ்லயும் என் டிபார்ட்மெண்ட்லயே வந்து சேர்ந்தான். எங்க போனாலும் தேவோட ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டு என் பேரே பல பேருக்கு தெரியாதுங்க. டாப்பரோட ஃப்ரெண்ட் ஜோக்கர்னு சொல்லி என்னை கலாய்ப்பாங்க. அசிங்கமா இருக்குங்க. சரி வேலைக்கு போனாலாவது தப்பிச்சிடலான்னா நான் படிச்சதோ இன்ஜினியரிங். எப்படி வேலை கிடைக்கும்? வேலை தேடியே 3 வருஷம் போச்சு. அவன் அட்வென்ச்சரு, வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபின்னு எதோ பண்ணி சம்பாரிச்சிட்டு இருந்தப்ப நான் என் சொந்த கடையிலே சமோசா மாவு பேச தெரியாம எங்க அப்பன்ட்ட கொட்டு வாங்கிட்டு இருந்தேங்க. அப்போ ஒரு நாள் கடவுளா பார்த்து நான் ஃபாரின்ல போய் MBA படிக்கிறதுக்கு எங்க வீட்டுக்கே அப்ளிகேஷன் லெட்டர் அனுப்பி விட்டாருங்க. நைனா ஃபாரின்ல சக்கரை வியாதிக்காரங்களே இல்லையா? நாங்க போய் படிச்சதா நம்ம கடையாக ஓபன் பண்றதுக்கு லோன் இஸ்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவங்கிட்ட இருந்து ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா எஸ்கேப் ஆயிட்டேங்க. மிஸ்டர் விக்னேஷ் பெருமாள், திஸ் இஸ் யுவர் ஃபைனல் போர்டிங் கால் அப்படின்னு ஏர்போர்ட்ல முழு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா அங்க போய் லேண்ட் ஆனோன்னு செம்ம ஷாக்கு. எவன் கூட சேரக்கூடாதுன்னு இங்க இருந்து அங்க போனேனோ அவனே அங்க வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு என்னை ரிசீவ் பண்ணலாம். அவன் தான் எங்க வீட்டுக்கு அந்த அப்ளிகேஷனே அனுப்பி வச்சானாம். அதை கேட்டப்பதான் அழுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு ரியாக்ஷன் இருக்குங்கிறத எனக்கு தெரியும். அப்போ அவரை உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது? ஏங்க அவன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதான் பிரச்சனையே. அப்படி என்ன பிரச்சனை பிரதர்? பொறுங்க பிரதர். எங்களோட ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு டேய் சரக்கு அடிச்சு நிம்மதியா வீட்டுல தூங்கிட்டு இருந்த எங்கடா கூட்டு போறேன்? சர்ப்ரைஸ். ஓ சர்ப்ரைஸ் பொறுக்கலடா. இன்னும் எவ்வளவு தூரம்டா? 10ல இருந்து 1 வரைக்கும் என்ன வந்துரும். 1 ஒரு 9 10 9 8 7 5 6 4 3 2 1. டேய் ஏன்டா இருக்குடா? ஹாப்பி பர்த்டே மச்சி. ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே டி. ஹாப்பி பர்த்டே டி. ஐ என்ஜாய்.
மச்சான் எனக்கு தைரியம் இல்லடா, நீ என்ன தள்ளி விட்டுரு. போ. டேய் எந்திரா. என்ன மச்சி செமையா இருந்துச்சா? டேய் உனக்கு எனக்கு இருந்த உறவு இத்தோட முடிஞ்சு போச்சு. அதை கோடித்துறையை தூக்கி போட்டு கிளம்புடா. சிரிக்காத. டேய் கரடி வர நேரமாச்சு, கிளம்பு போலாம். அந்த கரடி உங்களை விட எவ்வளவோ பெட்டர். நான் அந்த கரடி கூடயே வாழ்ந்துக்கிறேன். தயவு செஞ்சு கிளம்புறியா? டேய் சம்சா எந்திரா. உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா. சந்தோஷமா இருந்தாலும் மலை ஏறுற, சோகமா இருந்தாலும் மலை ஏறுற. நீ கொடுத்தா சந்தோஷத்துக்கும் சோகத்துக்கும் சரக்கு அடிக்கிற, நாங்க கேட்டோமா? நீ கேட்டால் தரமாடி. எதே மீஞ்சூரா? பர்த்டே கிஃப்ட் கிடைச்சிடுச்சு. பார்சல் பண்ணிட வேண்டியதான். ஐ அம் கம்ப்ளைண்ட் பை 260 நடத்து. 263 290. டேய் சமோசா கேவலமா இருக்குடா, எந்திரா. ஐச்சிப்பே. டேய் என்னவா? குடிக்க தண்ணி கேட்டா இவ்வளோ நேரமா தண்ணி மட்டுமா கேக்குறா? நம்ம கார்ல லிஃப்ட் கேக்குறா. நம்ம யோகியர் என்ன சொல்றாரு? கூட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட அவன் என்ன கூட்டு போக முடியான்னு சொல்றது? நான் கூட்டு போறேன். வீட்டுல மாட்ட ஹலோ பேபி, ஐ டேக் யூ, ஐ கம் வெயிட். அவனை வண்டி எடுக்க சொல்லு. அந்த பொண்ணு என் கூட தான் வருது. ஏய் ஏதோ உறவு முடிஞ்சு போச்சுன்னா இப்போ வண்டி எடுக்க சொல்றான். என்னையே நம்பி அந்த பொண்ணு பாவம் மாத்தி துணி கூட இல்லாம நிக்குது. அதை நட்டாத்துல விட்டு போக சொல்றீங்களா? ஒழுங்கா வண்டி எடுக்க சொல்ல அவனை. மச்சான் ஆசைப்படுறான், வாடா. வந்து தொலை. சரி சரி, ஐ லவ் யூ. ஏன்டா அப்படி இருக்க? நீ ஏன்டா அப்படி இருக்க? நாம பயங்கர கோவமா ஒருத்தன்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப நீ வேணா காமெடி பண்ண போயேன் அப்படின்னா எவ்வளவு கடுப்பாகும். அவன் ஒரு பிலாசபி ஒன்று சொல்லுவான். சந்தோஷங்கிறது காத்து மாதிரி. நம்ம லைஃப லுங்கி மாதிரி விரிச்சு வச்சா அந்த சந்தோஷங்கிற காத்து குடு குடுன்னு வந்துட்டு போகும். எப்படி ஒரு தத்துவம் பாத்தீங்களா? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் என்ன பண்ணாலும் நான் அவனை கழட்டி விட முடியாது. ஆனா அவன் என்னைய கழட்டி விட்டுட்டா எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? லுங்கி அடிமையாக்குற பவர் பாவாடைக்கு தானே இருக்கு. வந்துச்சு 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 வந்துட்டா போய் தொலைடா. ஐயோ, அம்மே. டேய் வாழ்க்கை அனுபவிக்கிறதுனா முழுசா அனுபவிக்கிறடா. நீ பாதி தான் அனுபவிக்கிற. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? மச்சான் நீ லவ் பண்றா. ஏய் சமோசா, உனக்கு என்ன திடீர்னு அம்மல அக்கறை? அது அக்கறையெல்லாம் பல வருஷமா இருக்கதா செய்யுது. அதை காட்ட வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு தான் வந்திருக்கு. மச்சான் லவ் ஒரு அற்புதமான ஃபீல். அதானே லைஃபோட இன்னொரு பாதி. மச்சான் ஐ திங்க் ஐ திங்க் ஹியர்ஸ் a point ரா. எழுந்துரு. உனக்கு அட்வென்ச்சர்னா பிடிக்கும். லவ் ஒரு விதமான அட்வென்ச்சர் தானே? அப்பாடா புடிச்சிட்டா. அதெல்லாம் சரி, ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அமையணும்ல. அமையும் போது பார்த்துக்கலாம். இப்போ என்ன தூங்க விடு. அதெல்லாம் எப்படி தானா அமையும்? நீயே எத்தனை தடவை சொல்லியிருக்க தேடுதல் தான் வாழ்க்கைன்னு. நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். நீ எதுக்கு எனக்காக தேடுற? லவ்னு சொன்னப்ப உன் கண்ணுல ஒரு தேஜஸை பார்த்தேன்டா. எந்திரா. பொடி லூசு. மச்சான் நில்றா. இந்த உலகத்துல உனக்காக பிறந்தவ யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபேஸ்புக்கை ஓபன் பண்றோம், ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்றோம். ஃபேஸ்புக்கில் ரிலேஷன்ஷிப்பா? டேய் என்னடா இவ்வளோ சாதாரணமா சொல்லிட்ட? இப்போலாம் பொண்ணுங்களோட ஆதார் அட்டையில் இருக்க டீட்டெயிலை விட ஃபேஸ்புக் இன்ஸ்டால தான்டா அதிக டீட்டெயில் இருக்கு. டேய் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் குடுறா. இந்தடா. முன்ன பின்ன தெரியாத பொண்ணுங்களாம் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியாதுடா. ஏய் த்ரில்லிங்கா இருக்கும்டா. ஏய் சும்மா இரு. மச்சான் உன்னை நான் ரிக்வெஸ்ட் தான் தர சொல்றேன். பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ண போறாங்க, பிடிக்கலனா ரிஜெக்ட் பண்ண போறாங்க. அக்செப்ட் பண்ணா ஹாய் சொல்லு, ரிஜெக்ட் பண்ணா பாய் சொல்லு, ரிப்ளை பண்ணா சாட் பண்ணு, பிடிச்சிருந்தா மேட்டர் பண்ணு. ஏய் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன்டா. டேய் ஸ்கூல் பசங்க அதுல பூந்து விளையாடுறாங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? லாகின் பண்றா. பண்றா. அதெல்லாம் முடியாது. உன்ன என்ன பண்ற பாரு. ஐ லவ் அட்வென்ச்சர் அதான்டா உன் பாஸ்வேர்டு. உனக்கு எப்பறம் தெரியும்? பின்ன என்ன நீ பிஜிலி ரமேஷ் வச்சிருக்க போற? ஏய் குறா என் லேப்டாப். ஏய் ஏய் அடிடா. ஏய் சத்தியமா வச்சிரு குறா. ஏய் குறா என் லேப்டாப். இந்த பார், உனக்கு வேணாம் அவனுக்கும் வேணாம். ஃப்ரெண்ட் சஜஷன்ல 10 to 1 கவுண்ட் டவுன் பண்ணுவோம். நம்பர் 1 யாரோ
அந்த பொண்ணு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா ப்ரொசீட் பண்ணலாம் இல்லனா நீ இதோட அவனை டிஸ்டர்ப் பண்றது நிறுத்தணும் ஓகே பஞ்சாயத்து எனக்கு டபுள் ஓகே அவனுக்கு ஓகே ஏய் நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்ட கேக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல பண்ணி தான் பாப்போமே ஏய் என்னடி இது எனக்கு என்னமோ கிளி ஜோஷம் பார்க்குற மாதிரியே இருக்கு ஏய் என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே 10 9 8 7 என்ன பசங்க ப்ரொஃபைலா வருது எதுவா இருந்தாலும் நீ கோத்து விட்டுற வேண்டியதா 4 3 2 1 என்னடா நாய்க்குட்டிக்கெல்லாம் ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க குடு மச்சி டாமி ஐ லவ் யூன்னே கொடுத்துறேன் விடு. டேய் இதெல்லாம் செம்ம போங்கடா மறுபடியும் வா முதல்ல இருந்து ட்ரை பண்ணுவோம் அவ சொன்ன நம்பர் 1 இதுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு டாட். டேய் டேய் ப்ளீஸ் ரா டேய் தேவ் என்னாச்சு என்னடா பாக்குற ஏய் செம்மையா இருக்கடா என்னது செம்மையா இருக்காளாவா மாட்டனாடா மனுஷன் மேக்னா பத்மாவதியா ஏன்டா இழுக்கிற இல்ல பேர் கேட்க ஒரு மாதிரி இல்ல அப்படிங்கிற இல்ல 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 மேக்னா தேவ் பத்மாவதி சூப்பரா ரிச்சா கிளாஸா இருக்குடா கை கொடு முதல்ல ஃப்ரெண்ட்ரிக் கோச்ச கொடுத்துரு டேய் போயிடுச்சு உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லவா அவன் நம்ம கிட்ட பேசி 6 மணி நேரம் ஆச்சு அங்க பாரு ட்ரெட்மில்லே குழம்பி போற அளவு ஓடிட்டு இருக்கான் ஒரு ஓட்டம் நான் தப்பிச்சிருவேன் புரியல இதெல்லாம் உனக்கு புரியாது இதெல்லாம் என்னோட பல வருஷ கனவு இரு வரேன் நான் மச்சான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டா போல இருக்கே என்னடா பயங்கர ரொமான்டிக்கா ஆடி பரவசம் மட்டும் பாண்டா நடனமா டேய் இந்த கரடி பைப்புல டான்ஸ்னா இவ்வளவு நேரமா பார்த்துட்டு இருந்தியாடா நீ ஏன் என்னாச்சு இப்ப ஏன்டா இப்படி பண்ற எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த புள்ளையோட உஷார் பண்ணி கொடுத்தா அதை பார்க்காம இதை பார்த்துட்டு இருக்க நீ ஏய் சமோசா ஃப்ரீயா விடுறா அவன் தான் வேணான்றான் அப்புறம் ஏன் ஃபோர்ஸ் பண்ற மச்சான் நீ தான் ரைட்ரா அந்த பொண்ணு நமக்கு செட் ஆகாது நான் ரிக்வெஸ்ட்டை கேன்சல் பண்ணிடுறேன் ஏன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கேன்சல் பண்ணோம் பின்ன நீ முதல்ல ஐபேட் கொடு நீ தானே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவளும் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணல ரிக்வெஸ்டா அக்செப்ட் பண்ணலையா இங்க கொடு ஐயோ டேய் இவன் உனக்கு செட் ஆக மாட்டாடா ஏன்டா அந்த பொண்ணு அமெரிக்கால இருக்காடா என்ன அமெரிக்காவா அமெரிக்கால இருந்தா என்ன ஓ இங்க இருக்கு இந்தியா இங்க இருக்கு அமெரிக்கான்னு சொல்லி கிட்டார் தூக்கிட்டு போறியா போட்டு தள்ளிடுவேன் நீ கிட்டார் மட்டுமா தூக்கிட்டு போவ எங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவ இது வேலைக்கு ஆகாது அது மட்டும் இல்ல மச்சான் இது ஃபேக் ப்ரொஃபைல்டா இப்படி இல்லாம இருக்கும் ஒரு மூஞ்சி போட்டோஷாப்ல பவுடர் அடிச்சிருக்காங்க பேர் பாத்தியா மேக்னா பத்மாவதி 2 பேருமே நல்லா இல்ல நேம்ல ஃபேஸ்புக்லாம் உனக்கு செட் ஆகாது மச்சான் உன் மொபைல் எங்க இருக்குது சொல்லு எதுக்கு எதுக்கா இந்த இருக்குல்ல என்னடா பண்ற ஒரு ஆம்பளை பையன் மொபைல் நோன்றப்ப எட்டி பாக்குற அசிங்கமா இல்ல மச்சான் சரி இது போதும் ஓகே 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 என்ன பண்ற டிண்டர்ரா 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள ஒரு பொண்ணை பிடிக்கிறோம் உனக்கு செட் பண்றோம் இத பாரு ஸ்பீட் டேட்டிங்லாம் வேலைக்கு ஆகுது முதல்ல கேன்சல் பண்ணு நீ ஸ்பீட் டேட்டிங் போயிருக்கியாடா போனது இல்லைல அப்புறம் என்ன இங்க பாரு அவன் ஒரு லைக் வாங்குறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறான் இத்தனை பேர் பிங்க் பண்றாங்க உனக்கு லக்கி ஃபெல்லோடா நீ யாருக்கு தெரியும் நீ எதிர்பார்க்க தேவை இங்கே உனக்கு கிடைச்சிட்டா வா முதல்ல நம்ம போலாம் வாடா இதெல்லாம் எப்பறா செட் ஆகும் டேய் நீ யோசிச்சா பண்ண மாட்ட போ 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 சீக்கிரமா வா அப்பாடா ஏய் சமோசா எங்க ஊர்ல இந்த பொழப்புக்கு ஒரு பேர் இருக்கு எங்க ஊர்லயும் அந்த பொழப்புக்கு அதே பேர் தான் ஆனா இவனை கழட்டி விடுறதுக்காக நான் அதையும் பண்ணுவேன் ஹாய் See, I don't believe in love. That's why I'm on Tinder. Love can hurt, you see. You're okay with casual sex, right? டேட்டிங்னு சொல்லிட்டு ஹேட்டிங் காண்ற நில்றா டேய் 10 பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி கொடுத்தோம் ஒண்ணுமே பண்ணாம திருப்பி அனுப்பிருக்க அந்த பாவமே உன்னை சும்மா விட தெரிஞ்சுக்க மரியாதை கதவு தரடா இல்லனா அடி வாங்குவே போடா தரக்க மாட்டேன் என்னடா நியாயம் அதெல்லாம் வைத்த பொழப்ப பத்தி பேசினா அட்வென்ச்சர் தான் பெருசுங்கற சரி வைத்த கீழ இருக்கிறத பத்தி பேசினா கல்ச்சர் தான் பெருசுங்கற ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க இப்போலாம் இங்க மட்டும் இல்ல நம்ம ஊர்ல கூட இதான் ட்ரெண்ட் எதுடா ட்ரெண்ட்
ஒரு பொண்ணை உடனே பார்த்து உடனே பேசி உடனே எல்லாத்தையும் முடிச்சணுமா? வேணாம்ப்பா, நீ பொறுமையாவே இரு, அவசரமே பற்றாத. 60 வயசுல லவ் பண்ணி 80 வயசுல கல்யாணம் பண்ணி அப்புறம் நைட்ல பெட்ல உட்காந்துட்டு பராக்கு பாரு. ஏண்டா வாழ்க்கையில செக்ஸை தவிர வேற எதுவுமே இல்லையாடா? டேட்டிங்கும் மெயின்டிங்கும் நடுவில் லிவிங்னு ஒன்று இருக்கு. உன் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு கூட தான் ஷேர் பண்ணிக்க போற. முதல்ல அவளை ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோ. ஒரு பொண்ணை பார்த்த உடனே கீழ இருந்து யோசிக்காம மேல இருந்து யோசிங்க. மிஸ்டர் புத்தர், பி எ மேன். என்னடா மேனு? பார்க்குற எல்லா பொண்ணு கூட செக்ஸ் வச்சுக்கிறதா மேனா? டேய், இதை பாரு, இனிமேல் இந்த விஷயத்தை நான் ஃபோர்ஸ் பண்ணாத. லவ் எல்லாம் தானா வரணும். ஃபோர்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது. ஐயோ டேய், கொஞ்சமாச்சும் லாஜிக்கலா யோசிடா. இப்படியே நீ பேசி பேசி கடைசி வரலையும் தனியாவே இருக்க போறியா? நான் ஏன்டா தனியா இருக்கணும்? அதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க 2 பேர் இருக்கீங்கல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, மறுபடியும் நிஷா? பத்தல இருந்து வரானே. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. நிஷா எங்கடா போனா? தரலடா. 12 மணி ஆச்சுடா. நிஷா ப்ளீஸ் மா. மச்சான் அங்க இருக்கடா. முழிக்காத போ. டேய் போடாத. நிஷா நில்றா. நிஷா என்னாச்சு? நில்றா. ஸ்டாப். சொல்றேடா வா. டேய் என்ன ஆச்சுன்னு சொல்றீ? என்ன சொல்ற 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஆளுக்கு பிறக்கவே இல்லைன்னு எங்க அம்மாவை சந்தேகப்பட்டு எங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டா. இப்ப வயசாயிடுச்சுல, அதான் திடீர்னு பாசம் வந்துருச்சு, கூட வந்து தங்க சொல்றான். டேய், அவர் உன் அப்பாவாடி? அப்பாங்கிற பேருக்கு தகுதியே இல்லாத ஒருத்தன். சரி நீ என்ன சொன்ன? முடியாதுன்ட்ட. என்னனாலும் நான் போக மாட்டேன். ஏன்டி அப்படி சொன்ன? வேற என்ன சொல்ற? பின்ன என்னடா, அவள அந்த ஆள் கூட போக சொல்றியா? ஏன்டா போக கூடாது? உன்னை பார்த்துக்க வேண்டிய வயசுல அவர் கூட இல்லைங்கிறக்காதானே கோவப்படுறேன். இப்போ நீ அதே தப்பு தானே பண்ற. ஏய், நீ என்ன அந்த ஆளுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட்லாம் பண்ணலடி. நீயே யோசிச்சு பாரு, இந்த வயசுல அவர் ஏன் உன்னை தேடி வரணும்? அவ சொத்து அனுபவிக்க யாருமே இல்லையா? என் பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி தரேன் அப்படிங்கிறான். ஆம்பளைக்கு நீங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணுவீங்க, ஆனா கூப்பிட்ட உடனே பொண்ணுங்கெல்லாம் ஓடி வந்துடணும். நான் அப்படிலாம் சொல்லடி. தப்ப உணர்ந்து திரும்பி வர்ற மனுஷனை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, ஒதுக்க வேணாம்னு தான் சொல்றேன். இதனால தாங்க அவனை எவ்வளவு வெறுத்தாலும் என்னால அவனை விட்டு விலகவே முடியல. சக்சஸ்னாவே பார்ட்டி தானே. இதோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண சந்தோஷத்துல எல்லாரும் இந்த பார்ட்டியை கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல என்னைய தப்பி தவறி கூட தேடிடாதீங்க, ஏன்னா நான் அங்க இல்லை. ஏய், என்ன ஃபோன்லாம் பண்ற? விளையாடாதே தேவ். போட்டோஸ் வீடியோஸ்லாம் அனுப்புறேன்னு சொன்னல, ஏன்டா இன்னும் அனுப்பல? போன மாசம் நீ கேட்ட போட்டோஸ் அனுப்பிச்சு வச்சேன்ல, அதுக்கே எனக்கு பேமெண்ட் வரல. ஃப்ரீலான்சர்னா பொறுமையா தான் வரும். 2 வருஷமா நான் வேலைக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கேன்ல, வந்து சேரு. பார்க்கலாம். எதுவா இருந்தாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் தான். ஏன்? எவரெஸ்ட் ஏறலாம்னு இருக்கேன். ட்ரெய்னிங் போறோம். பைத்தியமா உனக்கு? செம்ம ரிஸ்க். அங்க போற நிறைய பேர் அவலாஞ்சில மாட்டி செத்துறாங்க. ஓகே, அப்புறமா கால் பண்றேன். ஏய், என்னாச்சுடி? மச்சான் அவனை விடாத அடி. என்ன மச்சி, ரொம்ப அடிச்சிட்டாங்களா? அது கெச்சப் தான்டா. பண்ணு தினத்துல வாயில அடிச்சு கூட்டு போயிட்டாங்க தெரியுமா? நீ என்னடா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலடா. ஏய், ரோசி தெரியுமாடி உனக்கு? ஆமா. அவ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஜார்ஜ் கூட இருந்தா, செகண்ட் செமஸ்டர்ல ஆண்டனி கூட இருந்தா, தேர்ட் செமஸ்டர்ல டேவிட் கூட இருந்தா. சரி, கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் ஒரு ஆள் தேவைப்படுமே, என்னைய வச்சுக்கிறியான்னு கேட்டேன். இது ஒரு குத்தம்னு அடிக்க வந்துட்டாங்கடா. உன்னை அடிச்சிருக்க கூடாது. தப்புன்னு தெரியும், இருந்தாலும் செய்யாத அப்படின்னு சொல்ற விஷயத்த செஞ்சு காட்டுறது தானே தமிழ்நாட்டு பசங்களோட கெத்தே. அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேங்க. அவன் நல்ல வாரணமாயிரம் மூட்ல இருந்தப்பயே கையோட கூட்டு போய் அமெரிக்கால வச்சு கழட்டி விட்டு வந்திருக்கணும். பாருங்க, சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ல நிக்க வேண்டியனா எப்ப ரூஃப் மண்டையில விழுமோன்ற பயத்தோட சென்னை ஏர்போர்ட்ல நின்னேன். வர வழி ஃபுல்லா இவனால மட்டும் எப்படி எப்பவுமே இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு யோசிச்சப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. புடிச்சிட்டேன். இருக்கு, அவங்க வீட்லயும் ஒண்ணு இருக்கு. டாமி நாய். டாமி கூட இருக்கிறது யாரு? பத்மாவதி. மேக்னா பத்மாவதிடா.
அவங்க அநேகமா ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா 24 மணி நேரம் ஆன்லைன்ல இருக்காங்க, போற இடத்தெல்லாம் டேக் பண்ணி ஷேர் பண்றாங்க. அப்ப அவங்கள பிடிச்சா மேக்னாவை பிடிச்சிடலாம். மச்சான், ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதும் ரசகுல்லா தயாரிக்கிறது ஒண்ணு. எப்பயுமே நல்ல பால்ல ரசகுல்லா தயார் பண்ண முடியாது. கெட்டு போய் முரண்டு பிடிக்கிற பால்ல தான் ரசகுல்லா தயாரிக்க முடியும். அதனால நீ அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கெத்தாவே இரு, ஓகேவா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஹாய் ஆண்டி. ஐ மேக்னா. ஐயோ மேக்னா. டேய், இதுக்கு எதுக்கு நான் பயப்படுறீங்க? வாங்க. மச்சான் பேசுறோம். நீங்க இப்பரா சும்மாரா. லைட்டா திரும்பி ஸ்மைல் பண்ணி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளு. முடியாது, ரொம்ப பழசா இருக்குடா. டேய் கொன்றுவேன். லவ்ல எதிர புதுசு பழசு. ஐயோ பழசு கேட்டுச்சு. எனி ப்ராப்ளம்? ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆண்டி. தைரியமா இருங்க. பி கான்ஃபிடென்ட். டேய் இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காதுடா. ஆண்டி ஓகே சொல்லிட்டாங்கடா, பேசுறோம். முருகா காப்பாத்து. What the hell do you think of yourself? அறிவில்ல? Use your brains, man. I'm running on a tight schedule. No, I don't want an explanation. Excuse me. தரக்க மாட்டேங்குது. நீங்க போங்க அம்மன் தாய். ஃபோட்டோல ரொம்ப சாஃப்டா தெரிஞ்சாலே. டேய் வாடா வெளியில, ஏன்டா பயப்படுற? பயம்லாம் இல்லை, காஷன். ஃபர்ஸ்ட் டைம் சொதப்பிட கூடாதுல்ல. டேய் அவளுக்கு நீ யாருன்னே தெரியாதுடா. அவளை பொறுத்த வரைக்கும் இந்த போறான் பார், அவனும் நீயும் ஒண்ணு. கரெக்ட். அவன் சொல்றது கரெக்ட் இல்ல? அப்ப நீயே போய் பேசு. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். போ. இன்னும் வடா என்ன போட்டு நம்புறீங்க? நிஷா, வெற்றிவேல் சொல்லடி வீரவேல் போடா என்று. பண்ணி. போடி. ஐயோ கடவுளே, தேவ் ரொம்ப நல்ல பையன். பாட்டில நிறைய லவ் பண்றான். எக்ஸ்கியூஸ் மீ. லேடிஸ் பாத்ரூம் எங்க இருக்கு? I think it's this side. தேங்க்ஸ். என்னடி தண்ணா? முடியலடா. லூஸ். அவன் என்னடா டாய்லெட் எங்கங்கறா, நீ என்னடா பேசவே மாட்டேங்கிற? நீ எல்லாம் என் ஃப்ரெண்ட் வெளில சொல்லிக்காதடா. ஏய் என்ன இங்க பாருடா, ஆசைப்பட்ட ஒரு பொண்ணை வேணான்னு சொல்றவன் மட்டும் ஆம்பளை இல்லடா, விருப்பப்படுற பொண்ணை கரெக்ட் பண்ணி காட்டுறவன் தான்டா ஆம்பளை. இப்போ என்ன அவகிட்ட பேசணும் அவ்வளோதானே? அதுதானடா இவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன். இந்த போறா போறா போடா. ஐயோ சண்டைக்கு போற மாதிரியே போறாரே. பலூன்லாம் பழைய ஐடியா இருந்தீங்களே, எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு பத்தியா? மச்சான் சொன்னதை மட்டும் பேசுறா. ஹாய். Hey, யார் நீ? தேவ். என்ன வேணும்? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். What? உங்க ஃபேஸ்புக்கில் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் இன்னும் அக்செப்ட் பண்ணல. பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன உனக்கு தெரியுமா? Do I know you? இன்னும் இல்லை, பட் தெரிஞ்சுக்கலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தானே. ஓ, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை. எனிவே லெட்ஸ் see your luck. இன்னும் 2 நிமிஷத்தில் நான் இங்கேருந்து கிளம்புறேன். முடிஞ்சா தேடி அக்செப்ட் பண்ணிக்கோ. 4000 ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டா? வெறும் ஆம்பளைங்களா இருக்கு. அட துரோகி. நான் அப்புறம் வச்சுக்கிறேன். Time's up. சமோசா ஐடியா சொத்தப்பிடிச்சு. ஏங்க நான் கண்டுபிடிக்கலன்னா என்ன? நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, உடனே நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். மேக்னா இப்படி ஒன்றும் பெருசா கூட்டமா இல்லை. இவங்கள பார்த்தா செலக்ட் ஆகிற மாதிரி தெரியல. நாம வேற அயன் பண்ண சட்டை. என்னைக்கும் இல்லாத திருநாளா பக்கத்துல ஒரு பொண்ணு உன்னை வேலையை வாங்கிட்டு என்ன மச்சான் பாதிலே வந்துட்ட? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். ஏய் நீங்க 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே? நான் என் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்ன்ற எண்ணமே உனக்கு இல்லையில? மச்சான் நீ நல்லா இல்லடா, ரொம்ப நல்லா இருக்கணும்டா. உன் டேலண்ட்டுக்கான இடம் இது இல்லடா. எப்பா எனக்கு எந்த டேலண்ட்டும் இல்லை, எனக்குன்னு ஒரு இடமும் இல்லடா. எங்க அப்பா சொல்ற மாதிரி நான் வேஸ்ட், எனக்கு எதுவும் வராது, நான் தத்தி. கத்தாதடா. என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். மச்சான் உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ கோவமா பேசுற.
போடாங்க. நீ வா நம்ம சாப்பிட்டுட்டே போய் பேசலாம் வா. How many people going to your seva? Nobody's going to your seva. Huh? Real USA nobody goes, huh? Only go on WhatsApp, Facebook and Instagram, huh? In my time when I go to USA, in Mount Road, one building is there. That is only first entry of USA. US consulate. Next we go to the Peter City, Bombay airport announcement. மச்சி செமையா இருக்குல்ல? டேய் கடுப்பேத்தாத. காமெடியாடா பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கிற பாஸ் Yes. என்ன பாஸ் காமெடி பண்றீங்க? சிரிப்பே வரல. Not funny? நான் சொல்லுங்க இவன் தான் சொல்றான். டேய் தேவலாம் கொத்துடாத. அவர் வர சொல்லுங்க. மச்சான் போடா. சார் வாங்க சார். போடா. சும்மா இருக்கடா. ஏய் போடா. பாஸ் விக்கி வராரு. ஏய் போடா. போ மச்சான் கலக்கடா போடா. வாங்க சார் ஸ்டாண்ட் அப் காமெடியன். ஏய் மச்சான் பேசுடா போடா. பண்ணுங்க. ஏய் குட் மார்னிங். Everybody say good morning. Sir saying good morning. Good morning, good morning. அடுத்தது என்ன அட்டெண்டன்ஸா? ஏய் கமான்டா. அதெல்லாம் ஒழுங்கா இருக்கு. இது ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணுங்க முதல்ல தட்டி. பண்ணுங்க. ஆக்சுவலி கீழே நின்று கமெண்ட் அடிக்கிறதுலாம் நல்லா தான் இருக்கு. வந்து பண்ணி பாருங்க அப்பதான் தெரியும் விஷயம் என்னன்னு. Now let's get back to real stand up comedy guys, huh? டேய் எங்கடா போற? இல்லடா. டேய் விட்றா. இப்ப சந்தோஷமாடா? எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தியாச்சுல? திருப்தி தானே? உனக்கு வெக்கமா இல்ல? உன் அந்த கலாய்க்கிறான் பேசாம வர. டேய் இவனை கலாய்க்கிறதுல ஒரு மேட்டரா? ஏரியா பக்கம் வந்து பார்க்க சொல்லு. நல்லா குமுறி அனுப்புறேன். உனக்கு தில் இருக்கா இல்லையா? டேய் இவனுக்குலாம் பயப்படுவேன் நினைச்சிட்டு இருக்கேன் அப்ப போய் பேசு. பாஸ் இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமா? அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஏய் போடா போய் பேசு போ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழில் தான் பேச போகிறேன். த ரியல் தமிழ் ஸ்டாண்டப் காமெடி பாஸ். என் ஃப்ரெண்ட் தேவ் மச்சான் காஃபி ஷாப் போகலான்டான்னா. மச்சான் அந்த காஃபி ஷாப்னா புரியாத மொழியில் பாட்டு போட்டு தெரியாத மொழியில் பேர் வச்சு 30 ரூபா காஃபியை 300 ரூபாய்க்கு விற்று அதை வாங்கி நாம 5 மணி நேரம் ஆற வச்சு குடிப்போமே அதுவாடா அப்படின்னேன். ஆமாண்டா அப்படின்னா. சரி அந்த காஃபியை நாமளும் சாப்பிடுவோம் அப்படின்னு உள்ள வந்தா பிரதர் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இதுல நானும் பார்த்துட்டேன். எல்லா ஸ்டாண்டப் காமெடியும் வந்தோன்னே USA போயிருக்கீங்களா, ஆப்பிரிக்கா போயிருக்கீங்களா, ஃப்ளைட்ல போயிருக்கீங்களா, அங்கெல்லாம் போக வைக்கிறதா நான் ஏன்டா இங்க வந்து உன் காமெடியை பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ பை. கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவன். டேய் சமோசா ஓவர் நைட்ல செலிபிரிட்டி ஆயிட்ட போல. எத்தனை பேர்கிட்ட நம்பர் வாங்கின? எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ நான் நம்பர் வாங்குற இடத்துல இல்லை, நம்பர் கொடுக்குற இடத்துல இருக்கேன். ஓ ஒரு ஸ்டார் கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்றதை மறந்துடாதீங்க. என்னடா பாக்குற? தா. ஏய் மேக் நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்காடா. என்னது? கேன் ஐ ஹேவ் யுவர் நம்பர் கேக்குறடா. கொடுத்துட்டுமா? அதெல்லாம் உனக்கு கொடுக்க வேணாம். குட்ரா. திட்டினது பத்தாது, இப்போ நம்பர் வாங்கி திட்டுறதுக்காக கேட்குறேன். டேய் அவ திட்ட தான் கேக்குறான் உனக்கு தெரியுமா? குட்ரா. எனக்கு தெரியும் இந்த பொண்ணுங்களை பத்தி துரத்தி திட்டுவாளுங்க. டேய் ஃபேஸ்புக்லயே கால் பண்றாடா. இந்த ஹலோ ஹலோ. ஹலோ. ஹாய். பேசலாமா? பேசலாமே. ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்ச ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஏன் கேன்சல் பண்ணீங்க? கேன்சல் பண்ணிட்டியா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சேங்க. ஓ இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம். எது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீங்க என் பின்னாடி வந்தப்போ நானும் உங்களை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என்னங்க அப்படி திடீர்னு கேட்குறீங்க? நீங்களும் திடீர்னு தானே வந்தீங்க. திடீர்னு நடக்கிற விஷயம் தானேங்க சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கு உங்களை பார்த்தோன்னே வர எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு என்னை பார்த்தோன்னே வருமானு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, வந்தேன். ஓகே. அண்ட் மேபி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம். Are you sure? ஃப்ரெண்டா? வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எதிர்பார்த்தீங்களா? ஹே are you there? யா. வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எதிர்பார்த்தீங்களா? இல்லைங்க,
உங்கள் கூட வெறும் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கணும்னு நினைக்கலைங்க. ஓகே. ஆ? ஆனால் எனக்கு கண்டவுடன் காதல் நம்பிக்கை இல்லை. வேணும்னா ஒரு கப் காஃபி குடிக்கலாம், பேசலாம். அதுக்கப்புறம் ஏதாவது நடந்தால் பார்த்துக்கலாம். ஓகே? ஓகே. சரி, நாளைக்கு எங்கே மீட் பண்ணலான்னு மெசேஜ் பண்ணுறேன். பாய். பாய். ஹாய். நைஸ் பிளேஸ். நான் நிறைய தடவை இங்கே வந்திருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு இன்னும் அழகாக இருக்கு. உங்கள் ஸ்மைல் அதை விட அழகாக இருக்கு. நமக்குள்ளே தேங்க்ஸ் சாரி இருக்கக்கூடாது தான். இருந்தாலும் கால் பண்ணதுக்கு தேங்க்ஸ். சூப்பர்ரா. ம், எங்கடா வாங்குனீங்க இந்த முறுக்கு? போடா. நீ சொல்லு. அவன் கிடக்குறான், கன்ஃபார்மா ஒர்க் ஆகும்.